அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்தார். இதனால் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி சரியும், இந்தியாவை வர்த்தக ரீதியாக முடக்கலாம் என்று ட்ரம்ப் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது நடக்கும் சம்பவமோ வேறு. ட்ரம்பின் வரியையும் மீறி நவம்பர் மாதத்தில் நம் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி 19.4% அதிகரித்துள்ளது. அதோடு அமெரிக்காவிலும் மவுசு குறையாமல் அந்த நாட்டு மக்கள் நம் நாட்டின் பொருட்களை ஆர்வமாக வாங்கி பயன்படுத்தி வருவது தொடர்பான டேட்டா வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 கட்டங்களாக தலா 25% என்றும் மொத்தம் 50% வரியை நம் நாட்டின் மீது விதித்தார். முதல் கட்டமாக அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி 25% வரியை விதித்தார். அதன் பிறகு உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்று 2வது கட்டமாக 25% வரியை விதித்தார். இதனால் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 50% வரி கூடுதலாக செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி சரியும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டது. இது நடக்கும் பட்சத்தில் நம் நாட்டில் வர்த்தகம், தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என கூறப்பட்டது. ஏனென்றால் கடந்த 2024-25 நிதியாண்டில் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு 6.46 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி நடந்தது. மாறாக அமெரிக்காவிடமிருந்து நாம் 3.39 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மட்டுமே இறக்குமதி செய்தோம். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகத்தில் நாம் தான் அதிகம் லாபம் அடைந்தோம். அமெரிக்காவிடம் ஒரு 3 லட்சம் கோடி அளவுக்குத்தான் நாம் அதிகமாக வர்த்தகம் செய்து பலனடைந்தோம். இதனால் ட்ரம்பின் 50% வரி விதிப்பு என்பது இந்த வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியே கடந்த அக்டோபர் மாதம் பாதிப்பு ஏற்பட்டது. இந்தியாவின் ஏற்றுமதி 12% வரை சரிந்திருந்தது. ஆனால் தற்போது நடந்திருப்பதோ வேறு மாதிரியாக இருக்கிறது. ட்ரம்பின் வரி விதிப்புக்கு நடுவேயும் கூட நம் நாட்டின் ஏற்றுமதி கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. குறிப்பாக வழக்கத்தை விட அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. நவம்பர் மாதத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி 19.4% அதிகரித்து மொத்தம் 38.1 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. அதே சமயம் இறக்குமதி 2% குறைந்து 62.70 பில்லியன் டாலராக சரிந்துள்ளது. நம் நாட்டுக்கான இறக்குமதி குறைவு என்பது நல்ல விஷயம். இதனால் வர்த்தக பற்றாக்குறை 24.60 பில்லியன் டாலராக குறைந்துள்ளது. இது கடந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு சரிந்த மிக குறைந்த அளவாகும். மேலும் நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவுக்கு சுமார் 7 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்துள்ளோம். இது 22.6% அதிகரிப்பை காட்டும் வகையில் உள்ளது. மேலும் அமெரிக்கர்கள் தொடர்ந்து நம் நாட்டின் பொருட்களை விரும்பி வாங்குவதைத்தான் இது காட்டுகிறது. மாறாக அமெரிக்காவிடமிருந்து நம் நாடு 5.25 பில்லியன் டாலர் பொருட்களை மட்டுமே இறக்குமதி செய்துள்ளது. அதோடு கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சிறந்த ஏற்றுமதி செயல்திறனை இந்தியா பதிவு செய்துள்ளது. நவம்பர் மாத ஏற்றுமதியில் இந்தியா சாதனை படைத்ததற்கு சீனாவும் கூட முக்கிய காரணம். நம் நாட்டுக்கும் சீனாவிற்கும் இடையேயான உறவு ட்ரம்பின் வரி விதிப்பால் சீராகி வருகிறது. இதனால் சீனாவும் நம் நாட்டிடமிருந்து கணிசமான பொருட்களை வாங்கியது. நவம்பர் மாதத்தில் சீனா நம்மிடமிருந்து 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை வாங்கியுள்ளது. இது 90% வளர்ச்சியாகும். இந்த அதிக கொள்முதல் காரணமாக நெதர்லாந்தை பின்னுக்கு தள்ளி சீனா நம் நாட்டின் 3வது பெரிய ஏற்றுமதி நாடாக வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் சீனாவுடனான வர்த்தக உறவுகள் வலுப்பெற்று வருவது நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது. Subscribe to One India and never miss an update.